வாங்கலே வந்து உட்காருங்களே நான் சொல்றேன். எனக்கு ஒன்று யோசனை. நீ வந்து உட்காருங்க. என்ன சொல்லு? வந்து உட்காருங்க தான் சொல்லுவேன். சொல்லுங்க என்ன? ஆமா இப்போ வந்து லைசென்ஸ் எடுத்து தர்ஷினியா பாத்தீங்கன்னா காரு பைக் எல்லாம் ஓட்டுறான். மதீஷ் குட்டி பாத்தீங்கன்னா இன்னும் லைசென்ஸே எடுக்கல. அவன் என்னடானா கார் ரிவர்ஸ் எடுக்கிறான், நேரா போறான், நல்லா ஓட்டுறான். அவங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சு ஓட்டுறாங்க. ஆமா நான் எனக்கு மட்டும் ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுவேன். நீ ஓட்டு வாயில ஓட்ட சொன்னாலும் நீ ஓட்டுனியா? எனக்கு ஓட்ட சொன்னா என் புருஷ சிங்க குட்டியா இருக்கு, எங்க புருஷ ஓட்டுவேன், நானும் ஓட்டுறேன். என் புருஷ ஓட்டும்போது நானும் ஓட்டுவேன். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அப்ப அது புளி ஒன்று ஓட்டுறதுல உனக்கு பொறாம இருந்தோ? எப்போ ஓட்ட போற? இப்போ ஓட்ட போறியா? ஏய் என்னடியா சொன்னது? ஐயோ என் முன்னாடி இது கார் ஓட்ட போறாள் இல்லாமா பாருங்க. ஆஹா ஓட்ட போறேன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஐயோங்கிற அளவுக்கு ஓட்ட போகுது. ஆமாங்க ஓட்டு வாங்க போ. ஏய் சத்தியமா ஏய் நில்ற, நானும் வர்றேன். மும்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாது. இங்கே அதில் கேட்டு நீக்கிட்டு இறங்கியாச்சா? இரு போயிடுற, மும்பாட்டுக்கு எடுக்காது. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் நீ கார் எடுக்க கூடுவேன். போகாதுன்னு வர்றேன். ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ மும்பாட்டுக்கு போகிறேன். வர்றது கார் என்ன நினச்சிட்டே நீ இரு. இந்த ஆள் பாருங்க வைக்குன்னு சாவி எடுத்துகிட்டு எங்கே வந்து நிற்கிது பாருங்க. ஓட்ட தெரியுமா என்னமோன்னு தெரியல, வந்து நிற்கிது. நெல் முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு முதல் பதில் சொல்லிவிட்டு போ. என்ன ஆமாம் காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? எனக்கு 2 கண்ணு இருக்கு, அதை திறந்தா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா திறந்தா காரை திறந்தா கார் கேட்ட திறந்தா உள்ளுக்கு என்ன இருக்கு, அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியுது. சரி அது என்னன்னு பேர் தெரியணும்ல? சொல்லு முதல்ல இங்கே பேரை சொல்லு. அது என்னென்ன இருக்குன்னு சொல்லு. அம்மா காருக்குள்ள என்ன இருக்கு அது பேர் சொல்லு பார்க்கலாம். கண்ணு திறந்து தெரியுங்கிறியா? என்னென்னு பேர் சொல்லு பார்க்கலாம் இருக்கிறது. ஹேண்டில் பாரா? அது என்னது? பருப்பு மத்து. அது இருக்கு. அப்புறம் கீழ வந்து 3 கம்பி மாதிரி 3 பெடல் இருக்கு. பெடலா? அதான் இருக்கு. எங்கே எதுன்னு காமிங்க பார்க்கலாம். கேட்டுக்கிட்டீங்களா? ஹேண்டில் பாருங்களாமா, அடுத்தது பருப்பு மத்த, அப்புறம் என்னமோ பெடலாமா, என்னமோ சொல்கிறாளுங்க. இது பாருங்க கார் ஓட்ட லட்சணம் பாருங்க. இது என்ன இருக்குன்னே தெரியுமா? இது இந்த ஓட்டம் ஓட்டிக்கிட்டு போகுது. இருங்க பார்த்துக்கலாம் என்ன எதுன்னு கேட்டுக்கலாம். சரி எதுக்குமே நல்லா நந்தாலும் நல்லா ஒருக்க பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்களா? அதே மாதிரி என்னையும் பார்க்கணுமே. நானே எப்படி காமிக்கிறது? நீ திருப்பி காமிச்சு தெரியாதங்க. நீ காமிச்சுக்க, என்னையும் பார்த்துக்குங்க. ஆமாங்க திருப்பிடி இந்த வகையில் எண்ணெய் எடு பாருங்க. எங்களை 2 பேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல? ஆமாம் முழுசாக வந்துட்டோம்னா அடுத்தது வீடியோவும் ஷார்ட்ஸ் வருமுங்க. ஏன்னா முழுசாக வருமானு தெரியல. ஏன்னா ஹேண்டில் பாருங்குது, பருப்பு மத்துங்குது, பெடலுங்குது. அதனால முழுசாக வந்துன்னா அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாரு. நல்லா எங்களை 2 பேர்த்து பார்த்துக்குங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறான்னு வீடியோ பார்க்கலாங்க. இவ்வளோ நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? யாரு உங்கள் மேலேயா? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது இல்லை. பருப்பு மத்துங்கிறியா, அதுங்கிறியா, இதுங்கிறியா? சரி எப்படி எங்க இது எப்படின்னு ஓட்டுறது என்னன்னு சொல்லுவாப்போ. இதுதானே ஹேண்டில் பாரு. ஏது இது பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் ஹேண்டில் பாராமா? சரி அது சரி இதுக்கு ஹேண்டில் பாரு. நீ ஓட்டுற ஆக்டிவாக இருக்கிறது அதுக்கு பேர் என்ன? அது ஹேண்டில் பார் தான். ஓ அது நீளமா இருக்கு ஹேண்டில் பார். ரவுண்டா இருக்கிற ஹேண்டில் பார். ஓ ரவுண்டா இருக்கு ஹேண்டில் பார். காருக்கும் வண்டி எல்லாம் ஒண்ணு தானே. அது எப்படி அதுக்கு வேற பேர் இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்களா? ஓ அப்படியா? பிரேக் இதுவும் பிரேக் தானே சொல்லுவாங்க. சரி அதுல எத்தனை பேர் ஓடுது, இதுல எத்தனை ஓடுவாளா? அது நம்ம பார்த்து போலாம். அதுல நம்ம 4 பேர் போலாம். இதுல ஒரு ஆள் சேர்த்து 5 பேர் ஓடுறது அவ்வளவுதான். சரிங்க இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க இங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பண்ணுங்க. பருப்பு மத்ததா? இதுக்கு பேர் தான் பருப்பு மத்தா? அவ்வளவு அழகா இருக்கு ரவுண்டா. இதுக்கு பேர் பருப்பு மத்து. அப்ப இது 3க்கும் பெடலா? அது சரி சரிங்க சார். அப்புறம் கீழே 3 பெடல் என்ன பண்ணுவீங்க? பெடல் இந்த 3ஐயும் மாத்தி மாத்தி முதிக்கணும். இதையும் இப்படி இப்படி ஆட்டணும். அவ்வளவுதானே. அப்புறம் முன்னாடி ஹேண்டில் பார் நீங்களா தானே பண்ணுவீங்க? அதையும் இப்படி சுத்துறோம்னா போகும். அது ஒரு கையில் சுத்திக்கிட்டு இதையும் 3ஐயும் மாத்தி மாத்தி முதிக்கணும். இது ஒரு கையில் ஆட்டிக்கிட்டு போனோம்னா கார் போகும். சரி அந்த 3 மாத்தி மாத்தி முதிக்கிறீங்களே அதெல்லாம் முதல்ல முடிச்சுக்கீங்க உங்களுக்கு தெரியுமா?
எங்க ஏற்கனவே எங்க பெரியம்மா வீட்டுல இருக்கு. என்ன கார் இருக்குது அங்க உரிமை வீட்டுல? இல்ல, எங்க பெரியம்மா வீட்டுல மக்கம்னு இருக்கு. மக்கம்னா என்னது? மக்கம்னா உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் மேட்டு, சாரி இதெல்லாம் நெய்வாங்கல்ல. இப்படி கைத்தறி. கைத்தறி மூணு இது மாத்தி மாத்தி மிதிப்பாங்க. கால்ல தான் கீழே இன்னொரு கட்டையாட்ட வச்சிருப்பாங்க அந்த மூணு. அதுமே இந்த படல ஒண்ணுதானா? அதுல இப்படி மூணு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் அதே மிதிச்சுக்கிட்டு தான் மக்கம் நெய்வாங்க. அதே மாதிரி மிதிச்சு அப்போ மக்கமும் இதுவும் ஒண்ணு. ஆமா. சரி, இதுக்கு பேரு பருப்பு மத்தங்கிறே. அப்ப இதுக்கு பேர் என்ன? எதுக்கு பேரு? இதுக்கு பேரா? இது கொண்டக்கடப்பாரு இதுக்கு பேரு. அது என்ன கொண்டக்கடப்பா? நீங்க மட்டும் இப்படி இதா சொல்றீங்க. நீ பருப்பு மத்தங்க போய் கொண்டக்கடப்பாரு சொல்லக்கூடாதாக்கு? என்ன மச்சான், இதுக்கு பேரே கொண்டக்கடப்பாரா? போய் ஏது எங்க பாருங்க என்ன எப்படி ஏமாத்துறாங்க. ஆமாங்க, கடப்பாரு கம்பியாட்டு இருக்குது, மேல பொம்பளை கொண்டையாட்டு இருக்குது. அப்ப கொண்டக்கடப்பாரு தான் இதுக்கு பேரு. பருப்பு பரவாயில்லைங்க, பருப்பு மத்தே பரவாயில்ல. உங்களுக்கு எந்த வாத்தியார் இது கொண்டக்கடலை என்ன கொண்டக்கடப்பாருன்னு சொல்லி கொடுத்தாரு? பருப்பு மத்துங்க போய் கொண்டக்கடப்பாரு மாசமா போச்சா? பாருங்க இவங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்க, இதுக்கு பேர் ஸ்டேரிங். ஸ்டேரிங், ஓ அதுக்கு ஹேண்டில் பார். இது ஸ்டேரிங். இதுக்கு பேரு கீர் லிவர். அந்த மூணுமே கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு அந்த கீழே இருக்கிறது. ஆமா பிடல். ஆமா ஆமா, இங்க ஒண்ணு இருக்குது. இது என்ன ஆப்பு மாதிரி இருக்குது, அதை கேட்கணும். ஆப்பு சரிச்சு ஆப்பு அடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறியா? அது கேட்குது. கடப்பாராட்டு இருக்கு. இதுக்கு பேரு தான் கடப்பாரா இருக்கும். நீங்க தான் மாத்தி சொல்றீங்க மச்சான். இதுக்கு பேரு தான் மச்சான் கடப்பாரு. இதுக்கு பேர் ஹேண்ட் பிரேக். நாங்க நாம கோந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சேர் மாதிரி. ஆமா சரிங்க, இது எப்படி என்ன பண்றாருன்னு பார்க்கலாங்க. கார் எப்படி எடுக்கிறா என்னன்னு பார்க்கலாம். என்னென்னமோ சொல்லி எடுக்குது, பார்க்கலாங்க. இங்க முதல்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல என்ன பண்ணோன்னு டோர் சாத்திக்கணும். அப்புறம் இதை போட்டுக்கணும், சீட் பெல்ட் போட்டுக்கணும். இல்லைன்னா போலீஸ் பிடிச்சுக்குவாங்க. சீட் பெல்ட் போடுறது போலீஸ்காகத்தான் போடுறதா? வேற எதுக்கா போடுவாங்க? நீங்க அப்படிதான் போடுவீங்க இங்க. சரி, கவர்மெண்ட் பிரகாரம் எதுக்கு போடணும் சீட் பெல்ட்? சீட் பெல்ட் தான் ஃபைன் வராம இருக்கிறதுக்கு தான். ஃபைன் வராது இருக்கிறதுக்கு. அப்புறம் உசர் காப்பாத்துறதுக்கு இல்ல, உசரையும் காப்பாத்தும் ஃபைன் வராது. இது போட்டேன்னா மட்டும்தான் சேஃப்டி. அது இல்லாத இது வந்து வண்டி இஜிடி வண்டிங்கும் போது இதுக்கு வந்து இது இருக்குது, ஏர் பேக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீயும் போடணும், நானும் போடணும். என்ன நான் போய் இங்கே இடிச்சு என்ன யூஸ் பண்ணோம்னா முட்டை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி பார்க்க முடியுமாக்கு? எப்படி ஒர்க் ஆகுதான்னு எப்படி தெரியும்? ஏது ஆமா, கொண்டு போய் இப்போ ஒர்க் ஆகுதான்னு பாத்துடலாமுங்க. இப்போ ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிடுவாளுங்க. இன்னைக்கு பாத்திரலாம் இருங்க. வண்டி வாங்கினது இதெல்லாம் மாத்தினதே இல்ல. அப்புறம் எல்லாம் புதுசா எல்லாம் மாத்தி எனக்கு மாத்திரை கொண்டு போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா தானே அது மாத்த முடியும். ஆளப்பாருங்க, கேள்வி கேட்டா நமக்கே கொள்ள நடிக்கிற அளவுக்கு கேட்கறது. சரிங்க, எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்னதான் பண்றீங்கன்னு பார்ப்போம். சாவி உள்ள போக மாட்டேங்குது. ஏதோ சாவி எங்கே ஓடனாலும் தெரியுதே. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்து நாம் வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோங்க. நாகர்கோவில் தாண்டி வர வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருப்போம். அப்படிங்க நாகர்கோவில் தாண்டி அது எப்படித்தான் அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிப்பாங்கன்னே தெரியாது. 2 மணி நேரம் ஆகுங்க. எந்திரிச்சதுமே கரெக்டாக காவல் கிணறு வருங்க. இப்போ பைபாஸ் வந்துச்சுங்க. பைபாஸில் வந்தாலும் நம்ம மேலே போயிடலாம், காவல் கிணறு இறங்க வேண்டியதில்லை. கரெக்டாக அந்த நேர் வரும்போது கீழே இறங்க காவல் கிணறு. கீழே காவல் கிணறு இறங்கி போய் அங்கே பச்சி கிச்சி ஜொச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகிருதண்டா. ஆமா, அதான் ஃபேமஸ். அங்கதான் ஃபேமஸ் ஜிகிருதண்டா. சூப்பரா இருக்குங்க. அங்க ஒரு கடையில அது என்னமோ பேக்கரி பேர் என்ன, அது எந்த பேக்கரின்னு தெரியாதுங்க. பேக்கரி இல்லைங்க, அங்க ஜிகிருதண்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுவும் பார்சல் தாங்க வாங்கிட்டு வருவோம். இவங்க நிக்கிறது கொட மாட்டாங்க, அதனால பார்சல் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்க மச்சான். கொடுப்பாங்க. அலாரம் மாதிரி எந்திரிச்சுக்கிறதுங்க. எந்திரிச்சானா உண்மையாலுமே அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பச்சியாக இருந்தாச்சு வாழைக்காய் அத்தாச்சோட்டோட அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அதே மாதிரி பழம்பொரி பெருசாக இருக்குங்க, வடை. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமான கூட்டமாக இருக்குங்க. டீயுமே சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, டீ குடிக்க மாட்டேன், ஆனால் அங்கே குடிப்பேன். ஆமாம், குடிச்சிட்டு டீயே அப்புறம் ஏரிக்கு வந்துட்டு அப்புறம் வர வரையில் ஜிகிருதண்டா அப்புறம் முட்டை போண்டா இருக்குங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டியது, வச்சு அமுத்திக்கிட்டே வர வேண்டியது. அப்புறம் எல்லாம் தீர்ந்த விற்பாடு அப்புறம் கேட்டுங்க. அப்புறம் ஒரு தூக்கம், நல்ல ஒரு பெரிய தூக்கம் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைம் ஆயிரு. அப்புறம் இங்கே இருக்க அந்த டைம் ஆகும்போது எந்திரிச்சிக்க வேண்டியது, வாங்கிட்டு வந்து மிச்சம் மீதி இருக்குது பாருங்க அந்த வடை கடையில். அப்புறம் போட்டு ஒரு தாக்க வேண்டியதுங்க. அப்புறம் கேட்டுங்க படுத்து தூக்கத்தை. 8 மணி நேரம் மனுஷன் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டாங்களா? இல்லைங்க, ஒரு ஆம்பளை காரை ஓட்டிட்டு வர்றானே, நாமளும் பாப்பா நாம இல்லை நம்ம கூடக்கு எது ஓட்டு உதவி செய்வோம். அதுக்காகத்தான் ஓட்டு பால சொல்றதுங்க. உதவி செய்வோம் எத்தனை ஒரே ஆளுக்கு வந்து ஓட்டிட்டு வர்றோமே அப்படின்னு சொல்லி கூட வச்சு ஓட்டி பழவி இருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. ஆனா இருந்தாலுமே இந்த தடவைங்க அங்கிருந்து ஊர்ல இருந்து வரும்போது அந்த ஜாமனெல்லாம் கொண்டு வந்தானுங்க.
அந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வலி இருந்ததுனால இப்போ எனக்கு ஆமாங்க அந்த ஷோல்டர் வலி எனக்கு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருச்சுங்க. என்னன்னு தெரியலிங்க அது. ஆனால் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எக்ஸசைஸும் செஞ்சனுங்க. ஆனால் வந்து எக்ஸசைஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சுது. எக்ஸசைஸ் செய்கிற விடுங்காட்டி ஒரேடி விடுங்காட்டி சரியாக போச்சு. அது பார்த்தீங்கன்னா நிதி கொட்டி நாங்கள் ஒரு பெட்டு பழைய பெட்டுங்க, நாங்கள் கல்யாணத்தப்போ வாங்கின பெட்டு இருந்து அதில் படுத்துக்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நிதி குட்டி அவன் படுத்துக்கிற பெட்டு வந்து புது பெட்டுங்க. அது எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும் மாற்றி போனானுங்க. அதை மாற்றி போட்டதுனால என்னமோ தெரியலைங்க அந்த பெட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் இருக்காது. இது பழைய பெட்டு கொஞ்சம் குழியாக இருக்குது அங்கங்கே. அப்படி இருக்கிறனால என்னமோ தெரியல. அது கொஞ்சம் கரெக்டாக ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால என்னமோ தெரியலைங்க. அது படுத்ததுனால என்ன தெரியல, ஏதோ அதே வழி சரியாயிருச்சுங்க. ஆனால் கேரளா போகல, ஐயோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு. ஐயோ நான் கேட்கவே மாட்டேன் சாமி, நீ ஓட்டினா சரிட்டு தங்கா. ஆமாம் நீயும் சரி என் மகனும் சரி அவனும் லைசன்ஸ் நீங்கள் ஓட்டினதே நாங்கள் போட்டாட்ட கோந்துக்குவோம். நாங்கள் முதல்ல கார் ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாங்க, பேசிட்டே வந்து போயிட்டே இருக்குங்க. ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணு. ஹேண்ட் பிரேக் எடுக்கணுமா? ஹேண்ட் பிரேக் இல்லை, முதல்ல கியர் நோட்டர் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண ஒருபாடு மட்டும்தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ். ஸ்டார்ட் பண்ணி வண்டி கீர் போட்ட ஒருபாடு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டா? என்ன திருவனா சரியில்லை. முதல்ல செருப்பு கழட்டிட்டு ஓட்டுங்க சாமி, லெவல் தெரியாது. எதை முதிச்சோம்னு தெரியாது, கிளச்சு முதிச்சுமா பிரேக் முதிச்சுமான்னு தெரியாது. ஹேண்ட் பிரேக் எடுக்கட்டாங்க. கீரை போடுங்க ஃபஸ்ட் கீர் முதல்ல. ரிவர்ஸ் ஃபஸ்ட் கீரை போட்டு முதல்ல எடுக்கிறேன். முதல்ல எடுக்குதுங்க பார்க்கலாம். ஸ்டேரிங்கு கொண்ட கடப்பாரு மத்திட்டு. கம்பி வேலைக்கு போகுது ஏட்டு சும்மா ஒரு சாங்கியதுக்கு முன்னாடி எடுன்னு சொன்னா முன்னாடி குடிச்ச இருந்தாலும் எடுத்துருவியாட்டு இருக்குது. என்ன பண்ற? போடு. ரிவர்ஸ் போகுதா முன்னாடி போகுதான்னு பாருங்க. அது ஓட்டற பாக்க நானத்துக்கு பாக்குறேன். பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்களா பார்க்கணும். ரெடி. எங்க போகுது? போகுது ரிவர்ஸ் தான் போகுது. அட கொன்னியா. போகுது. போட்டு போட்டு அடங்கொன்னியா. நீ எல்லாம் ஓட்டுனா கம்பி வேலையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன பரவாயில்லைங்க பாருங்க, ரிவர்ஸ்லாம் எடுக்குதுங்க. ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, எப்படியும் ஓட்ட தெரிய மாட்டேங்குது. சரி அது ஓட்டு ஓரளவுக்கு இப்படி ஓட்டுறியே. எத்தனை நாளாக ஓட்டியிருக்கேன், என்ன ஆச்சு அனுபவம் இருக்குதா கார் ஓட்டுனது பற்றி? நான் வந்து ஒரு ரொம்ப நாளா 3 மாசம் ஓட்டியிருக்கேன். ரொம்ப நாளா 3 மாசம்? ஆமா. இப்போ கொஞ்ச நாளா 10 வருஷம் தான் ஓட்டல. கொஞ்ச நாளா 10 வருஷமா ஓட்டல? ஆமா, ரொம்ப நாளா 3 மாசம் ஓட்டியிருக்கேன். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷமா ஓட்டல. கேட்டுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் ரொம்ப நாள் 3 மாசம். ஆமாங்க, ஏன்னா இது பாத்தீங்கன்னா இப்போ கரூர் மாவட்டங்கிறது நீ வந்து சின்னத்தாராவரம் மாவட்டத்தில் மாட்டிடலாங்க. ஏன்னா இவங்களாம் சின்னத்தாராவரத்தில் போகிறதுனால அது பெரிய சிட்டிங்க கரூரோட. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச தெரியுமுங்க. ரொம்ப நாளாக 3 மாதங்களா, கொஞ்ச நாளாக 10 வருஷமுங்களாமா. பார்த்துக்குங்க எப்படி எல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சிட்டியில் வந்தால் தான் அப்படி பேச முடியும். அந்த சிட்டியில் பிறந்ததுனால இல்லை, என் புருஷன் பேசுகிற வாயில பாதினாச்சும் நான் பேசக்கூடாதா? அப்படி பின்ன கடைசியில் பார்த்தீங்களா என் தலையில் ஒன்றது கமுத்தி விட்டாச்சு. சரிங்க, நீங்கள் முதல்ல ஃப்ரண்ட் கியர் ரிவர்ஸ் கியர் முடிஞ்சில்ல, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு முன்னாடி போங்க பார்க்கலாம். போகுது பரவாயில்லையா? ஆட ஒன்றும் அவங்க தூக்குதே வண்டியில். இப்போ பார்க்கலாங்க நம்மால் கார் ஓட்டிகிட்டு வர்றது பாருங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டு கார் எப்படி ஓட்டிகிட்டு வருது பாருங்க. முதல்ல என்னென்னமோ சொல்லிச்சு, நாமளே பயந்தா எப்படி கார் ஓட்டிகிட்டு வருது பாருங்க. தேங்க்ஸ் சார். பட்டை கிளப்பிக்கலான் இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப நாள் 3 மாதம் நல்லா ஒர்க் அவுட் ஆக மட்டும் இருக்குது. சரி இது பாப்பா, நீ எல்லா கேர்லையும் ஓட்டுறியான்னு பார்க்குறது பாருங்க. கார் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து இங்கே ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வருது. தெக்கவோ இந்த வரைக்கும் நான் தெற்கு ரோட்டுக்கு போனதே இல்லை. தெக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 பக்கம் பாட்டியா ஒன்றும் இல்லையா? அங்கிட்ட ஒன்றும் இல்லை. போகலாம். விடு ஓட்டு. செகண்ட் தான் கரெக்ட் தான். 3
பரவாயில்லைங்க. எப்படி பட்டை கிளப்பிக்கிட்டு போகுது பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட 80 பக்கமும் போகுது. 5 கியரில் போயிட்டு இருக்குதுங்க. அதில் பட்டை கிளம்பிட்டு ஓட்டுதுங்க. நான் பயந்த மாதிரில இல்லை. என்ன நினைச்சீங்க? ஆமாங்க. பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டு வந்துட்டா அப்படி சீக்கிரமாக வந்துட்டு சரின்னு ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்திட்டோம். ஆமாங்க, ரெஸ்ட்டுங்க. ஓட்டுனதுக்கு ரெஸ்ட்டு. வந்துட்டு ஒரு கரும்பு ஒரு இது இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு தடம் போகுது. அதை போய் ரெஸ்ட் கொடுத்துருக்காருங்க டிரைவிங் சார். ஆமாங்க, டிரைவிங் சார் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவள் உசரை கையில் பிடிச்சிக்கு வந்து நமக்கு தானுங்க இது. இவங்க டிரைவிங் சார் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமாம். ஆனால் பிரச்சனை இல்லைங்க, நல்லா ஓட்டுறா அப்படிங்க. இருங்க கீழே இறங்கிட்டு பேசுகிறோம். கார் கொண்டு வந்து ஒரு இடத்துல புளிய மரத்துக்கடி நிறுத்திட்டு ஒரு பார்த்தீங்கன்னா கரும்பு காடு ரெண்டு சைடு கரும்பு காடுங்க. நடுவில் ஒரு ரோடு போகுது. அதனால் அங்கே வந்து அப்படியே நின்றுக்கிட்டு சரி வீடியோ இது பண்ணலான்ட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா கார் நல்லா ஓட்டுறா அப்படி. அதாவது நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் முழுசாக அப்படியே நல்லா தான் இருக்கிறோம். அதனால எங்கள் வீடியோவிலிருந்து ஷார்ட்ஸ்லேருந்து பார்க்குறதுன்னு தப்பிச்சிக்கலான்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் விடமாண்டா. நாங்கள் இன்னும் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்லாம் போடுவோம், நல்லா பாருங்கள். ஆனால் இந்த ஆள் வந்து சொன்ன மாதிரியே 10 வருஷமாக வந்து கார் டச்சே இல்லைங்க. அதாவது நிதிக்குட்டி அது கார் ஓட்டி போனது 3 மாதம் தான் ஓட்டி போகணும் அப்படி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பா அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குட்டி நிதான ஒருபாடு ரெடியான ஒருபாடு அப்புறம் எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் விட்டுருச்சுங்க. அப்புறம் ஓட்டவே இல்லை. நம்ம அங்கே கேரளாவில் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டணும், அதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அங்கே ஓட்ட முடியும். நான் வந்து இங்கே தான் லைசன்ஸ் எடுத்தேன். தமிழ்நாட்டில் தான் லைசன்ஸ் எடுத்துட்டு 2 வீலருக்காக தான் நான் மெயினாக எடுத்தேன். அதுக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா இது வாங்கின புதுசாக இருந்துச்சுங்க. அப்போ மச்சானே வந்து அப்படியே பொண்ணு மாதிரி வச்சுருந்தாங்க காரை. அதுக்கு இது நம்ம இது எடுத்துக்கிது இல்லைங்க. பொண்ணாட்டம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம பொண்ணை விடவே இந்த பொண்ணுங்க, இந்த பொண்ணை விட வந்து இந்த பொண்ணு நல்லா ஓட்டி பால விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு நான்லாம் மாட்டேன்னு நான் சொன்ன பாருங்க. முதல்ல ஒரு டைலாக்கு என் புருஷன் இருக்குது எனக்கு என்ன, அப்புறம் பயம் வந்துட்டு எனக்கு என்ன அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷன்யாவும் மதீஷ் 2 பேர் அப்படியே ஓட்டுறது பார்த்து போட்டு என்னாச்சுங்கன்னா மதீஷ் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமேலே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போகிறதுனா பஸ்ஸில் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எல்லோரும் நான் 3 பேர் 4 பேர் போகிறோம் அப்படின்னா வெயில் சமயத்துலலாம் கம்முன்னு கார் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அங்கே அப்பாலாம் ஒரே சத்தம், நீ லைசன்ஸ் எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு. அப்போ இப்போ வந்து எனக்கு கம்பல்சரி கார் தேவைப்படுது. எங்கேயாச்சும் மழையோ போகணும், வெயிலில் போகணுன்னா கூட கார் எடுத்துக்கலாம். ஓட்டாமே கிடக்குதுங்க கார், மஷா வந்தால் தான் எடுக்கணும். அதனால சரி அப்படின்னு ஓட்டலான்னு எடுத்தா இப்போ மதீஷ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு. இனிமேல் நீங்கள் எதுக்கு ஓட்டி பழகுறீங்க, அப்பா இருக்காங்க, அதுக்கடுத்து நான் ஓட்டுவேன். இருந்தாலுமே மதீஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே எங்கேயாச்சும் மண் தரத்தில் ஓட்ட விடுங்க, மெயின் ரோட்டில் விடுறதில்ல. ஏன்னா அவனுக்கு லைசன்ஸ் எல்லாம் எனக்கு இந்த வருஷம் முடியணுங்க. அவனுக்கு ஓட்டவே விடக்கூடாது. ஆர்வெல்லாம் ஓட்டுறான்னு சொல்லி ஓட்டுவானுங்க. ஆனால் மெயின் ரோட்டிலாம் கொடுக்க மாட்டேங்க, வீட்டில் மட்டும் தான் ஓட்டுவான். ஓரளவுக்கு ஓட்டுவாங்க. ஆமாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைசன்ஸ் எல்லாம் எடுத்து ஆமாம் டைம் ஆகிற அளவுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு ரெனியூல் பண்ண 25 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் தான் இருக்குதா? ஆமாங்க. ஆனால் பரவாயில்லைங்க. இத்தனை வருஷம் டச் விட்டு இருந்தாலுமே எடுத்து அப்படியே ஓட்டுறாளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 வருஷம் இருக்குங்க. மதீஷ் குட்டி பார்த்தீங்கன்னா எல்கேஜி போகையில வந்து நான் லைசன்ஸ் எடுத்தேன். ஏன்னா லைசன்ஸ் எல்லாம் கேரளாவில் ஓட்ட முடியாதுங்க. எந்த ஒரு வண்டியுமே ஆக்டிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓட்ட முடியாதுங்க. அதனால லைசன்ஸ் இப்போ 2 வீலர் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புவாங்க, 7 வேணாலும் போடுவேன். ஆனால் இந்த கார் ஓட்டுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அப்போ ஓகேங்க. இன்னும் எங்களுக்கு வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறோம். ஓகேங்க, பாய்ங்க.